20 வயது கல்லூரி மாணவியான நந்தினி தனது சோனோகிராபி அறிக்கையுடன் தனது தோழி ரியாவுடன் டாக்டர் அனன்யாவிடம் சென்றாள். அறிக்கையை பார்த்ததும் டாக்டர் நந்தினியிடம், உங்களுக்கு இருக்கும் நோயை குணப்படுத்த உடலுறவு கொள்வதுதான் மிக எளிதான வழி என்று தெளிவாக கூறினார். இதை கேட்ட நந்தினி அதிர்ச்சி அடைந்தாள். நடுங்கும் குரலில், அறிக்கையில் என்ன இருக்கிறது டாக்டர் என்று கேட்டாள். அதற்கு டாக்டர் அனன்யா, உங்கள் கருப்பையில் நீர்க்கட்டி உள்ளது, இதனால் உங்களுக்கு வயிற்று வலியும் பலவீனமும் ஏற்படுகின்றன என்று பதிலளித்தார். நந்தினி பயத்துடன் மீண்டும் கேட்டால், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் டாக்டர்? மீண்டும் அதே பதிலையே டாக்டர் திரும்ப கூறினார். நான் சொன்னது போல உடலுறவு கொள்ள வேண்டும், அது நீர்க்கட்டியை குணப்படுத்தக்கூடும். அதோடு தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகளையும் நாங்கள் கொடுப்போம். ஆனால் நீங்கள் இதை கடைபிடிக்கவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். அறுவை சிகிச்சையில் நிறைய ஆபத்துகள் உள்ளன. ஏதாவது தவறு நடந்தால் உங்களால் ஒருவேளை தாயாக முடியாமல் போகலாம், அல்லது உங்கள் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். எனவே நான் சொன்னதுதான் மிக எளிதான வழி. உங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டேன். அப்படி என்றால் இது உங்களுக்கு நல்ல விஷயம். உங்கள் வருங்கால கணவரை விரைவில் வரவழைத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். பிறகு நான் சொன்ன வழியை பின்பற்றுங்கள். விரைவில் குணமடைவீர்கள். அப்போது நந்தினியும் ரியாவும் டாக்டரின் இந்த வார்த்தைகளை கேட்டு திகைத்து நின்றனர். அவர்கள் டாக்டரிடம் சில மருந்துகளை வாங்கிவிட்டு வீட்டிற்கு வந்தனர். வீட்டிற்கு வந்த பிறகு நந்தினி தனது தாயார் சரிதாவிடம் டாக்டர் சொன்ன அனைத்தையும் தெரிவித்தாள். நந்தினி தனது தாயுடன் சிறு வயதில் இருந்தே மிகவும் நெருக்கமாக இருந்ததால் இதையெல்லாம் சொல்லும் போது அவளுக்கு எந்த வெட்கமோ தயக்கமோ ஏற்படவில்லை. ஏனென்றால் அவளுக்கு அம்மா தான் சிறந்த தோழி. மேலும் நந்தினிக்கு அவளது தந்தையின் நண்பரின் மகன் அர்ஜுனுடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நிச்சயதார்த்தமும் நடந்திருந்தது. அர்ஜுன் வெளிநாட்டில் வசித்து வந்தார். கிரீன் கார்டு காரணமாக அவனால் உடனடியாக இந்தியா வர முடியவில்லை. எனவே நந்தினியின் அம்மா சரிதா அர்ஜுனுக்கு போன் செய்து எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொன்னார். அர்ஜுன் சீக்கிரம் இந்தியா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ என்று கேட்டார். ஆனால் அர்ஜுன், அத்தை, என்னால் இப்போது வர முடியாது. என் ஆபீஸில் பதவி உயர்வு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வருவது சாத்தியமில்லை என்று பதிலளித்தான். அதற்கு சரிதா ஒரு பெருமூச்சியுடன், அப்போ நாங்க என்ன செய்யறதப்பா? நந்தினியோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு வருது என்று கேட்டார். அதற்கு அர்ஜுன் சற்று கடுகடுப்புடன், நீங்கள் டாக்டரிடம் பேசுங்கள், நான் என்ன சொல்வது என்றான். அதன் பிறகு சரிதா மீண்டும் டாக்டர் அனன்யாவை சந்தித்தார். அப்போது டாக்டர் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னார். அதை கேட்ட நந்தினியின் அம்மா சரிதா குழப்பத்தில் இருந்தார். என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. அதே இரவில் நந்தினியின் போன் ஒலித்தது. அவளது நண்பன் ரோகன் அவளுக்கு போன் செய்தான். நந்தினி மீண்டும் மீண்டும் அழைப்பை துண்டித்தாள். கடைசியாக ரோகன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினான். விருப்பமில்லாமலேயே நந்தினி அவனுக்கு பதில் அனுப்பினாள். அவளது குரலை கேட்டவுடனே ரோகன் நந்தினி சோகமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான். நந்தினி என்ன ஆச்சு என்று கேட்டான். நந்தினி அமைதியாக இருந்தாள். பிறகு ரோகன் திரும்ப திரும்ப கேட்டபோது அவள் ஒரு வாய்ஸ் மெசேஜில் டாக்டர் என்ன சொன்னார், அர்ஜுன் என்ன பதில் சொன்னான் என்பதை பதிவு செய்து அனுப்பினாள். அந்த மெசேஜ் ஒலிக்கும் போது நந்தினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவளது குரலில் இருந்தே ரோகனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. பிறகு ரோகன் நிறைய முயற்சி செய்தும் நந்தினியின் அழுகை நிற்கவில்லை. அன்றிரவு இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு தூங்கிவிட்டனர். ரோகன் நந்தினியின் நண்பன், அவளது நலம் விரும்பி அவளது காதலனும் கூட. 9 மாதங்களுக்கு முன்பு பேஸ்புக்கில் அவர்கள் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு மெல்ல மெல்ல காதலாக மாறியது. ஆனாலும் நந்தினி தனது அப்பா விரும்பியபடி அர்ஜுனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள். ஏனெனில் அவளது அப்பா அர்ஜுனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் நந்தினியின் இதயம் உடைந்து போயிருந்தது. ஒரு பக்கம் அவளது உடல்நிலை, இன்னொரு பக்கம் அவளது காதல், மூன்றாவது பக்கம் குடும்பத்தின் ஆசை. அவள் என்ன செய்வது? இந்த முடிவு இப்போது அவளுக்கு முன்னால் இருந்தது. அடுத்த நாள் காலை ரோகன் மீண்டும் நந்தினிக்கு அழைப்பு விடுத்தான். நந்தினி அழைப்பை ஏற்று லேசான இருமலுடன் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். ரோகன் புன்னகையுடன், நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய் என்று பதிலளித்தான். அப்போது நந்தினி ஒரு பெருமூச்சியுடன் சும்மா உயிர் வாழ்கிறேன் என்று கூறினாள்.
இதை கேட்டதும் ரோகன் ஏதோ நடந்தது போல உடனடியாக அம்மா என்று கத்தினான். இதை கேட்டு நந்தினி பயந்து போய் வீடியோ கால் செய்தாள். அப்போது ரோகன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே, நந்தினி, நீல நிற புடவையில் நீ அற்புதமாக இருக்கிறாய், ஒரு தேவதையை போலவே இருக்கிறாய் என்று பாராட்டினான். அப்போது நந்தினி, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அம்மா என்று கத்தினாய் என்று கேட்டாள். அதற்கு ரோகன், நீ இன்னும் என்னை விரும்புகிறாயா என்று பார்க்க விரும்பினேன் என்று பதிலளித்தான். அப்போது நந்தினி லேசாக சிரித்து கொண்டே, போதும், இனி முகஸ்துதி செய்யாதே, நான் நாளுக்கு நாள் பருத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். பிறகு நந்தினி பேச்சை மாற்றி, நீ எப்போது இந்தியா வந்தாய், உனக்கு வெளிநாட்டில் இருந்து விடுமுறை கிடைக்கவில்லை தானே என்று கேட்டாள். அதற்கு ரோகன் குறும்பான முறையில், உன் உடல்நிலை பற்றி கேள்விப்பட்டதும் உன்னை கிட்ட இருந்து பார்க்க ஆசை வந்தது, அதனால் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தேன் என்று பதிலளித்தான். ரோகனின் இந்த வார்த்தைகளை கேட்டு நந்தினியின் மனதில் ஒரு புயல் வீசியது. அவள் யோசிக்க தொடங்கினாள். ரோகன் எனக்காக தன் வேலையை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் பணயம் வைத்து இந்தியா திரும்பி வந்திருக்கிறான். ஒரு முறை நிரந்தரமாக திரும்பி வந்தால் மீண்டும் வெளிநாடு செல்ல முடியாது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அர்ஜுன் என் வருங்கால கணவர், அவன் என் வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படவில்லை. அவனுக்கு பதவி உயர்வுதான் எல்லாம். இந்த எண்ணத்துடன் அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். நந்தினியின் கண்களில் இருந்து 2 துளி கண்ணீர் வலித்தது. இதை பார்த்த ரோகன் உடனே, அட நந்தினி, என்னாச்சு என்று கேட்டான். நந்தினி தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே, ஒன்றுமில்லை என்று கூறினாள். பிறகு ரோகன் அவளது மனநிலையை மாற்ற முயன்று, வா, இன்று நாம் நாள் முழுவதும் வெளியே சென்று நிறைய சந்தோஷமாக இருப்போம் என்றான். இதை கேட்ட நந்தினி மறுத்து, வேண்டாம், நான் வீட்டிலேயே இருக்க வேண்டும், வெளியே போனால் எல்லோரும் கவலைப்படுவார்கள் என்றாள். ஆனால் ரோகன் விடாப்பிடியாக, இல்லை, இன்று நீ என்னுடன் வருவாய், இதை தவிர நீ வேறு எங்கும் செல்ல மாட்டாய். உனக்கு நினைவிருக்கிறதா, நான் உன்னிடம் ஒரு நாள் கேட்டேன், அன்று நீ எனக்காக மட்டுமே இருப்பாய் என்று சொன்னேன். அந்த நாளில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இன்று அந்த நாளை நான் உன்னிடம் இருந்து எடுத்துக் கொள்கிறேன், மறுக்காதே என்று கெஞ்சினான். ரோகனின் இந்த வேண்டுகோளுக்கு நந்தினி சம்மதித்தாள். பிறகு அவள் ரோகனுடன் இன்று ஒரு நாள் முழுவதும் செலவிட முடிவு செய்தாள். ஏனெனில் இதுவே அவர்களின் கடைசி சந்திப்பாகவும் கடைசியாக அவர்கள் ஒன்றாக சுற்றும் நாளாகவும் இருக்கலாம். அடுத்த நாள் இருவரும் சேர்ந்து நகரின் மிக அழகான இடங்களுக்கு சென்றனர். தெரியாத வழிகளில் நடந்தனர். மனம் விரும்பிய இடங்களில் நின்றனர். அப்படி சுற்றி கொண்டிருக்கும் போது திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது. இடியும் மின்னலுமாக பலமாக பெய்தது. பிறகு இருவரும் மழையில் நனைந்தபடி ஓடி ஒரு பழைய வீட்டின் முன் நின்று கதவை தட்டினர். சிறிது நேரம் கழித்து கதவு திறந்தது. ஒரு வயதான பெண்மணி கதவுக்கு வெளியே எட்டி பார்த்து, நீங்கள் யார் என்று கேட்டார். அப்போது நனைந்தபடி குளிரால் நடுங்கி கொண்டிருந்த நந்தினி, பாட்டி, நாங்கள் மலையில் சிக்கிக் கொண்டோம், சிறிது நேரம் உள்ளே தங்கலாமா என்று கேட்டாள். அதற்கு அந்த பெண்மணி தலையசைத்து கதவை திறந்து விட்டார். பிறகு மலையில் நனைந்த உடைகளுடன் குளிரால் நடுங்கி கொண்டிருந்த இருவரும் உள்ளே வந்தனர். அப்போது அந்த பாட்டி அவர்களுக்கு ஒரு டவலை கொடுத்து விட்டு, அம்மா, நீ முழுமையாக நனைந்து விட்டாய், ஒரு நிமிடம் இரு என்று சொன்னார். இவ்வளவு சொல்லிவிட்டு அந்த பாட்டி தன் அறைக்குள் சென்று ஒரு புடவையை கொண்டு வந்தார். பிறகு அந்த புடவையை நந்தினியின் கையில் கொடுத்தார். புடவையை கையில் கொடுத்து, இந்த புடவையை எடுத்துக்கொள் மகளே, மாற்றிக்கொள் என்றார். அதுவரை நான் டீ போட்டு வருகிறேன் என்று கூறி அந்த மூதாட்டி சமையலறைக்கு சென்றார். அப்போது அருகில் நின்று கொண்டிருந்த ரோகன் புன்னகைத்துக் கொண்டே நந்தினியை கிண்டல் செய்து, நந்தினி, நீ ஏன் இந்த புடவையை அணிந்து கொள்ளவில்லை என்று கேட்டான். அதற்கு நந்தினி அவனை பார்த்து சிரித்து கொண்டே, நானே இந்த புடவையை அணிந்து கொள்ள முடியாது என்று உனக்கு தெரியாதா? அண்ணிதான் வருவதற்கு முன்பு எனக்கு அணிவித்து விட்டார் என்று பதிலளித்தாள். அதற்கு ரோகன் மீண்டும் குறும்பாக, நான் உனக்கு அணிவிக்கவா அல்லது கண்களை மூடிக்கொள்ளவா என்றான். அப்போது ஒரு பலத்த மின்னல் வெட்டியது. அறையின் விளக்கு திடீரென அணைந்தது. பிறகு இருவரும் ஒருவருக்கொருவர் தொலைந்து தங்கள் காதலில் உருகி முழுமையானவர்கள் ஆனார்கள். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த மூதாட்டி கதவை தட்டினார். வெளியே வாருங்கள், நான் டீயும் சாப்பாடும் தயார் செய்து விட்டேன் என்றார். பிறகு இருவரும் அவர்கள் அறைக்கு வந்தனர். அதற்குள் அந்த மூதாட்டியின் கணவரும் வந்துவிட்டார்.
பின்னர் அந்த மூதாட்டி இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு நால்வரும் சேர்ந்து முதலில் டீ குடித்தனர். சிறிது நேரம் பேசிய பிறகு சாப்பிட்டு நிறைய பேசிக் கொண்டிருந்தனர். சாப்பிட்டு முடித்த பிறகு நந்தினி, பாட்டி, இப்போது நாங்கள் புறப்பட வேண்டும். மழையும் நின்று விட்டது. வீட்டிலும் எங்களுக்காக காத்திருப்பார்கள் என்று சொன்னார். இதை கேட்டதும் மூதாட்டியின் முகம் சோகமானது. ஏனெனில் இவ்வளவு நேரம் இந்த இளைஞர்களின் துணை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் இப்போது வீடு மீண்டும் காலியாகிவிடும். அப்போது ரோகன் அவரது சோகத்தை புரிந்து கொண்டு, அட பாட்டி, சோகமாக ஆகாதீர்கள், நாங்கள் மீண்டும் வருவோம், உங்களுடன் அரட்டை அடிக்க என்று சொன்னான். இதை கேட்டு மூதாட்டியின் முகத்தில் மீண்டும் புன்னகை வந்தது. அப்போது நந்தினி அமைதியாக ரோகனை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு இருவரும் அவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு சாலைக்கு வந்தனர். இப்போது இருவரும் மௌனமாக இருந்தனர். யாரும் எதுவும் பேசவில்லை. நடந்து கொண்டே இப்போது நந்தினி தன் வீட்டை அடைந்திருந்தாள். அப்போது ரோகன் மெதுவான குரலில், இந்த பைத்தியக்காரனின் வாழ்க்கையில் உன்னால் நிற்க முடியாதா என்று கேட்டான். அதற்கு நந்தினி கண்களில் கண்ணீருடன், இன்றுதான் நமது கடைசி பேச்சு, கடைசி சந்திப்பு, நன்றாக இரு என்று கூறிவிட்டு ஓடிப்போய் வீட்டுக்குள் சென்றாள். இதற்கு 3 நாட்களுக்கு பிறகு நந்தினிக்கு தன் வயிற்று வலி இப்போது காணாமல் போனதை உணர்ந்தாள். அதனால் அவள் மகிழ்ச்சி அடைந்து டாக்டர் அனன்யாவிடம் சென்றாள். அப்போது டாக்டர் மீண்டும் ஒரு சோனோகிராபி செய்து அறிக்கையை பார்த்தார். அறிக்கையை பார்த்த பிறகு டாக்டர் அனன்யா ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் நந்தினியின் கருப்பை இப்போது முழுமையாக குணமடைந்திருந்தது. அப்போது டாக்டர் அதை ஒரு அற்புதம் என்று கருதி, நீ பிழைத்துக் கொண்டாய் நந்தினி, உன் பிரச்சனை முடிந்து விட்டது என்று கூறினார். அப்போது நந்தினியின் மனதில் அந்த மழை இரவும் ரோகனுடன் இருந்த நினைவுகளும் ஓடின. பிறகு டாக்டர் சில மருந்துகளை கொடுத்து, இப்போது நீ முற்றிலும் நலமாக இருக்கிறாய், 1 மாதத்திற்கு இந்த மருந்துகளை எடுத்துக்கொள், பிறகு என்னை பார் என்று சொன்னார். அதன் பிறகு நந்தினி வீட்டிற்கு திரும்பி தன் தாய் சரிதாவிடம், அம்மா, எல்லாம் சரியாகிவிட்டது, இனி கவலைப்படாதே என்று அனைத்தையும் சொன்னாள். இதை கேட்ட அவளது தாய் சரிதா மகிழ்ச்சியால் திக்குமுக்காடி போனார். பிறகு அவர் அர்ஜுனுக்கும் போன் செய்து எல்லாவற்றையும் தெரிவித்தார். ஆனால் இந்த நேரத்தில் தான் நந்தினி கர்ப்பமாக இருக்கிறாள், ரோகனின் குழந்தைக்கு அம்மாவாக போகிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். இப்போது நந்தினியின் மனம் குழப்பமடைந்து என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. பிறகு பதட்டத்துடன் ரோகனுக்கு போன் செய்ய தொடங்கினார். ஆனால் அப்போது ரோகனின் போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அழைப்பு செல்லவில்லை. திரும்ப திரும்ப முயற்சி செய்தும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. எப்படி கிடைக்கும்? நந்தினி அந்த கடைசி வார்த்தைகளை சொன்னதும் ரோகனால் அந்த வலியை தாங்க முடியவில்லை. கோபத்தில் தன் போனை உடைத்து விட்டான். ஆனால் இப்போது அர்ஜுனின் குடும்பம் திருமணத்திற்கு தயாராகிவிட்டனர். அர்ஜுனும் வெளிநாட்டில் இருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். இந்த விஷயம் நந்தினிக்கு தெரிந்த போது அவள் தன் பெற்றோருக்காக ஒரு சிறிய கடிதம் எழுதி வீட்டின் பின்வாசல் வழியாக யாருக்கும் தெரியாமல் வெளியேறினாள். அந்த கடிதத்தில், அம்மா, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் இந்த கல்யாணத்தை செய்து கொள்ள முடியாது, அதனால் நான் போகிறேன், நான் யாரோடும் ஓடி போகிறேன் என்று நினைக்காதீர்கள், நான் தனியாக ஒரு தெரியாத பாதையில் செல்கிறேன், நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருங்கள், உங்கள் மகள் நந்தினி என்று எழுதியிருந்தது. நந்தினி சென்ற பிறகு 5 வருடங்கள் கடந்து விட்டன. எல்லோரும் தங்கள் வாழ்க்கையில் பிஸியாகி விட்டனர். அர்ஜுனும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன் மனைவியுடன் வெளிநாடு சென்று விட்டான். நந்தினியின் பெற்றோரும் தங்கள் மற்ற குழந்தைகளுடன் தங்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டனர். ரோகன் நந்தினி திருமணம் செய்து கொண்டு தன் கணவருடன் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நினைத்து கொண்டே இருந்தான். ஆனால் நந்தினியின் உண்மை என்ன? அவள் எங்கே இருந்தாள்? அவள் வயிற்றில் வளர்ந்த குழந்தை எப்படி இருந்தது? அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வந்ததா, அல்லது நந்தினி இந்த உலகின் கசப்பான வார்த்தைகளில் இருந்து தப்பிக்க குழந்தையுடன் இந்த உலகத்திற்கு விடை பெற்று விட்டாளா? யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. அப்போது ரோகனின் அம்மாவின் உடல்நிலை திடீரென்று மிகவும் மோசமானது. கிராமத்து டாக்டர் அவரை நகரத்தில் உள்ள ஒரு நல்ல டாக்டரிடம் காண்பிக்குமாறு அறிவுறுத்தினார். அதனால் ரோகன் தன் அம்மாவை அழைத்துக் கொண்டு நகரத்தில் உள்ள ஒரு பெரிய மருத்துவமனைக்கு வந்தான். அப்பாயின்மெண்ட் எடுத்துவிட்டு தன் தாயுடன் காத்திருந்தான். டாக்டர் அழைத்ததும் தாயை அழைத்துக் கொண்டு உள்ளே செல்வான்.
அப்போது ரோகனின் பார்வை ஒரு சிறுமி மீது விழுந்தது. அந்த சிறுமி பொம்மை போல அழகாக இருந்தாள். அவளுக்கு 4 வயது இருக்கும். அவள் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அப்போது அவளது பொம்மை கீழே விழுந்திருந்தது. அவள் அதை எடுக்க முயன்றாள். இதை பார்த்த ரோகன் ஓடி சென்று அந்த பொம்மையை எடுத்து அந்த சிறுமியிடம் கொடுத்தான். அதற்கு பதிலாக அந்த சிறுமி புன்னகையுடன் ஒரு அழகான சிரிப்பை கொடுத்தாள். அதை பார்த்த ரோகனின் இதயம் திடீரென்று வேகமாக துடித்தது. ஏனென்றால் அந்த சிறுமியின் கண்களில் நந்தினியை நினைவூட்டும் ஏதோ ஒன்று இருந்தது. ஆனால் அவன் எதையாவது சொல்வதற்கு முன்பு டாக்டர் அவனது தாயின் பெயரை அழைத்தார். அதனால் ரோகன் தன் தாயை அழைத்துக் கொண்டு டாக்டரின் அறைக்குள் சென்றான். ஆனால் அவனது மனம் அந்த சிறுமியிடமே சிக்கிக் கொண்டது. அப்போது அதே பக்கத்து அறையில் நந்தினி தன் தோழி ரியாவுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது நந்தினி, நீ கணவன், குடும்பம், மகளுக்கு அம்மாவாக இருந்து நன்றாக இருக்கிறாயா என்று ரியாவிடம் கேட்டாள். அதற்கு ரியா சிரித்துக் கொண்டே, ஆமாம் நந்தினி, நான் மிகவும் நன்றாக இருக்கிறேன். நீ எவ்வளவு புத்திசாலியாகி விட்டாய். கல்யாணம் செய்து கணவர் மற்றும் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்கிறாய். இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்று அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வெளியே பொம்மை போன்ற ஒரு குழந்தையின் குரல் அம்மா அம்மா என்று கத்தி இவர்களது பேச்சை பாதியிலேயே நிறுத்தியது. தன் மகளின் குரலை கேட்ட நந்தினி உடனே ஓடி வெளியே வந்தாள். அதே நேரம் ரோகனும் தன் தாயை டாக்டரின் அறைக்குள்ளேயே விட்டுவிட்டு வெளியே ஓடி வந்தான். அப்போது அந்த குழந்தை அம்மா அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் கொடு என்று கேட்டது. அதற்கு நந்தினி, இந்தா என் செல்லம், இதுதான் உன் ஐஸ்கிரீம் என்று பாசத்துடன் கொடுத்தாள். அப்போது பின்னால் நின்று கொண்டிருந்த ரோகன் ஆச்சரியத்துடன், இவளுக்கு பேச தெரியுமா என்று கேட்டான். ரோகனின் குரலை கேட்ட நந்தினி வேகமாக திரும்பி, ஏன் என் மகளால் ஏன் பேச முடியாது என்று கேட்டாள். அப்போது அவள் உதடுகளில் ஒரு தனித்துவமான புன்னகை இருந்தது. அதை ரோகன் தெளிவாக பார்த்தார். பின்னர் ரோகன் சற்று தயக்கத்துடன், இல்லை, நான் சொல்ல வந்தது, நான் இவளிடம் சிறிது நேரத்திற்கு முன் பேசினேன். அப்போது இவள் வாயால் எதுவும் பேசவில்லை, சைகைகளால் மட்டுமே பதிலளித்தாள். அதனால் தான் நான் அப்படி நினைத்தேன் என்றான். அப்போது நந்தினி தன் மகளிடம், பொன்னி, ஏன் வாயால் எதுவும் பேசவில்லை என்று கேட்டாள். அதற்கு அந்த குழந்தை அப்பாவித்தனமாக, அம்மா, நீதானே சொன்னாய் தெரியாதவர்களிடம் பேசக்கூடாது என்றும் தெரியாதவர்களிடம் எதுவும் வாங்கக்கூடாது என்றும், அதனால் தான் நான் சைகையால் பேசினேன் என்று பதிலளித்தது. இதை கேட்ட நந்தினி பாசத்துடன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, என் பாசக்கார பெண்ணே என்றாள். அப்போது அந்த குழந்தை உற்சாகத்துடன், அம்மா, இந்த மாமா மிகவும் நல்லவர். என் பொம்மை கீழே விழுந்த போது அதை எடுத்து எனக்கு கொடுத்தார் என்று சொன்னது. அப்போது ஒரு நர்ஸ் ரோகனை, உங்கள் அம்மா உங்களை அழைக்கிறார், அவரது முறை வந்துவிட்டது, பாருங்கள் என்று அழைத்தார். அதற்கு ரோகன் வேகமாக சரி வருகிறேன் என்று சொன்னான். பிறகு நந்தினியை பார்த்து, நீ மகிழ்ச்சியாகவும் எப்போதும் சந்தோஷமாகவும் இரு என்று சொன்னான். பின்னர் அந்த குழந்தையின் கன்னத்தில் ஒரு பாசமான முத்தம் கொடுத்து விட்டு தன் தாயிடம் சென்றான். நந்தினியும் தன் மகளை அழைத்துக் கொண்டு அதே டாக்டரின் அறைக்கு வெளியே சென்றாள். ஏனெனில் அவளது மகளுக்கு காலை முதல் வயிற்று வலி இருந்தது. அதை காண்பிக்கவே அவள் வந்திருந்தாள். இருவரும் டாக்டரை சந்தித்து விட்டு திரும்பும் போது நந்தினியின் மகள், அம்மா, அந்த மாமாவை பார், நான் போய் அந்த மாமாவிற்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாள். அப்போது அவள் குறும்புத்தனமான புன்னகையுடன், அம்மா, நீதானே சொன்னாய் யாராவது முத்தம் கொடுத்தால் நாமும் முத்தம் கொடுக்க வேண்டும் என்று. அந்த மாமா எனக்கு முத்தம் கொடுத்தார், ஆனால் நான் அவருக்கு கொடுக்கவில்லை. அதனால் தான் நான் அந்த மாமாவிற்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாள். இதை கேட்ட நந்தினி சிரித்துக் கொண்டே, சரி போ, ஆனால் முத்தம் கொடுத்து விட்டு உடனே திரும்பி வர வேண்டும், தாமதிக்க கூடாது, புரிந்து கொண்டாயா என்றாள். அதற்கு அந்த குழந்தை ஆமம்மா என்றது. பிறகு அந்த குழந்தை சந்தோஷமாக ஓடி பின்னால் இருந்து மாமா என்று கூப்பிட்டது. அப்போது ரோகன் திரும்பி பார்த்தான். அட, நீங்களா, நீங்கள் இன்னும் போகவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த குழந்தை, இல்லை மாமா, இப்போதுதான் செல்கிறோம் என்றது. பிறகு ரோகன், உன்னுடன் இருந்தாரே அந்த ஆண்டி யார் என்று கேட்டான். அதற்கு அந்த குழந்தை பெருமையுடன், அவர் என் அம்மா என்று பதிலளித்தது. இதை கேட்டு ரோகன் சிரித்துக் கொண்டே, அச்சச்சோ, சரி, சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்,
நானும் என் அம்மாவை வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றார். அப்போது அந்த குழந்தை, மாமா கொஞ்சம் உட்காருங்கள் என்று அடம் பிடித்தது. ரோகன் ஆச்சரியத்துடன், உட்காரவா, ஏன் என்று கேட்டான். அட உட்காருங்கள் என்று அந்த குழந்தை சிரித்துக் கொண்டே சொன்னது. அப்போது ரோகன் உட்கார்ந்தான். பிறகு அந்த குழந்தை வேகமாக அவனது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு சரி டாடா என்று சொன்னது. அப்போது ரோகன், நில் நில், உன் பெயரை நீ சொல்லவே இல்லை என்று அவளை தடுத்தான். அப்போது அந்த குழந்தை ஒரே மூச்சில், என் பெயர் பொன்னி, பொன்னி ரோகன், என் அப்பா ரோகன், என் அம்மா நந்தினி என்று பதிலளித்தது. பொன்னியிடம் யாராவது அவளது பெயரை கேட்டால் அவள் தன் பெற்றோரின் பெயரையும் சேர்த்து சொல்வாள். ஏனெனில் அவளது அம்மா அப்படித்தான் அவளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த குழந்தையின் பெயர், அவளது அம்மா அப்பாவின் பெயரை கேட்ட ரோகனின் நெஞ்சில் ஒரு புயல் வீசியது. அப்போது ரோகனின் அம்மாவும் ஆச்சரியம் அடைந்தார். இது என்ன, இந்த குழந்தை என் மகனின் பெயரை சொல்கிறதே என்று நினைத்து, அம்மா உன் அப்பாவின் பெயரை என்ன சொன்னாய் என்று கேட்டார். அதற்கு பொன்னி மீண்டும் ரோகன் என்று சொன்னது. அப்போது ரோகன் நடுங்கும் குரலில், உன் அப்பா எங்கே இருக்கிறார், அவர் உன்னுடன் இல்லையா என்று கேட்டான். அதற்கு பொன்னி அப்பாவித்தனமாக, என் அப்பா எனக்கு நட்சத்திரங்கள் கொண்டு வர போயிருக்கிறார், வானத்தில் மின்னுகின்றனவே அந்த நட்சத்திரங்களை கொண்டு வர போயிருக்கிறார். நான் இன்னும் கொஞ்சம் பெரியவள் ஆனதும் அப்பா எல்லா நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து எங்களிடம் வருவார் என்று சொன்னது. இதை கேட்ட ரோகனின் இதயம் நின்றது போல இருந்தது. பிறகு அவன் பொன்னியை உன்னிப்பாக பார்த்தான். அவளது கண்கள், அவளது புன்னகை எல்லாமே நந்தினியை போலவே இருந்தது. ஆனால் அவன் எதையாவது சொல்வதற்குள் அவனது அம்மா மீண்டும் அவனை அழைத்தார். அப்போது பொன்னி ஓடி சென்று தன் அம்மாவிடம் சேர்ந்தாள். பிறகு ரோகனும் ஓடி சென்று நந்தினியிடம், நந்தினி, அந்த மழை நாள் நினைவிருக்கிறதா? அந்த மழை நாளில் இருந்து நான் உன்னை என் மனைவியாகவும் என்னை உனது கணவனாகவும் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளை என் இதயத்திலும் ஆன்மாவிலும் நம் புனிதமான முதல் இரவாக ஏற்றுக்கொண்டேன். அதனால் என் வாழ்க்கையில் வேறு யாரும் வரவில்லை, வரவும் மாட்டார்கள் என்று சொன்னான். அப்போது ரோகனின் அம்மா இடையில் குறுக்கிட்டு, போதும் போதும், நீங்கள் இருவரும் அமைதியாக இருங்கள், மீதி எல்லா விஷயங்களை பிறகு பேசலாம். இப்போது வீட்டிற்கு செல்லுங்கள். நான் உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைப்பேன். உங்கள் இருவரின் கைகளையும் நான் ஒன்று சேர்ப்பேன். இனிமேல் நீங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் இருப்பீர்கள். நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம். ஏனென்றால் நான் இப்போது என் பேத்தி பொன்னியுடன் என் மீதி நாட்களை கழிக்க விரும்புகிறேன் என்றார். இதை கேட்டதும் ரோகனும் நந்தினியும் அம்மாவை அணைத்துக் கொண்டனர். பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்றாக வீட்டிற்கு திரும்பினர். பிறகு ரோகனின் அம்மா திருமண ஏற்பாடுகளை தொடங்கினார். அவர் நந்தினியின் வீட்டிற்கு போன் செய்து, நாங்கள் நந்தினியை கண்டுபிடித்து விட்டோம், அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாள், நீங்கள் அவளை பார்க்க விரும்பினால் எங்கள் முகவரிக்கு வாருங்கள் என்று சொன்னார். அப்போது நந்தினியின் குடும்பத்தினர் போனை கேட்டதும் கொடுக்கப்பட்ட முகவரிக்கு உடனடியாக புறப்பட்டனர். ரோகனின் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வீடு முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்போது ரோகனின் அம்மா அவர்களை உள்ளே அழைத்து அமரச் சொன்னார். சிறிது நேரம் கழித்து நந்தினி மணப்பெண் உடையில் வந்தாள். அவளை பார்த்ததும் அனைவரின் கண்களும் கலங்கின. ஆனால் இது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீர். ஏனெனில் இத்தனை வருடங்களுக்கு பிறகு தங்கள் மகளை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சி. பிறகு ரோகனின் அம்மா நந்தினியின் பெற்றோரிடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொன்னார். நந்தினியும் அனைவர் முன்னிலையிலும் மன்னிப்பு கேட்டாள். அப்போது அனைவரும் அவளை அணைத்துக் கொண்டனர். அப்போது ரோகன் பொன்னியை மடியில் தூக்கி கொண்டு வந்தான். அப்போது பொன்னி, அப்பா இவர்கள் யார் என்று கேட்டான். அதற்கு ரோகன் பாசத்துடன், இவர்கள் உன் தாத்தா பாட்டி, என் செல்லமே என்று சொன்னான். பிறகு நந்தினியின் பெற்றோரும் பொன்னியை மடியில் தூக்கி வைத்துக் கொண்டனர். அவளுக்கு நிறைய அன்பு கொடுத்தனர். பிறகு அனைவரும் ஒன்றாக கூடினர். ரோகன் மற்றும் நந்தினியின் திருமணம் கோலாகலமாக நடந்தது. இரவில் பொன்னி தன் அப்பா அம்மாவிடம், இன்று நான் தாத்தா பாட்டியுடன் தூங்குவேன், நீங்கள் இருவரும் தூங்குங்கள் என்று சொன்னது. பிறகு நந்தினி மற்றும் ரோகனின் முதலிரவு அறை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அப்போது நந்தினி மலர் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். ரோகனும் அவளுக்கு அருகில் வந்து அமர்ந்தான். அப்போது நந்தினி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். நந்தினியின் அழுகையை பார்த்து ரோகன் பயந்து, என்ன ஆச்சு,
ஏன் அழுகிறாய்? நான் ஏதாவது தப்பு செய்தேனா? சொல்லு என்றான். அப்போது நந்தினி கண்ணீரை துடைத்துக் கொண்டே, அட பைத்தியமே, நான் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்றாள். அப்போது ரோகன் நிம்மதி பெருமூச்சு விட்டு, அப்பாடா, நான் பயந்து விட்டேன் என்றான். அப்போது நந்தினி குறும்புத்தனமாக, சொல்லுங்க, ஹனிமூனுக்கு எங்கே போறது? என்னை கூட்டிட்டு போவீங்க தானே என்று கேட்டாள். அதற்கு ரோகன் சிரித்து கொண்டே, ஆமாம், கண்டிப்பாக கூட்டிட்டு போவேன். எங்கே போகலாம் சொல்லு என்றான். அப்போது நந்தினி, அந்த வயதான பாட்டியின் வீட்டிற்கு என்றாள். அதற்கு ரோகன் சிரித்து கொண்டே, ஆமாம், கண்டிப்பாக போவோம், நாளைக்கே போவோம், நம்முடைய பொன்னியையும் அழைத்து செல்வோம் என்றான். அப்போது நந்தினி, அப்போ நாம் சீக்கிரம் தூங்க வேண்டும், அதனால் வா தூங்கலாம் என்றாள். அப்போது ரோகன் அவளை நிறுத்தி, கேளு என்றான். அப்போது நந்தினி ரோகனின் மார்பில் தலை வைத்து சொல்லு என்றாள். அப்போது ரோகன் மெதுவான குரலில் நந்தினியின் காதில், அடுத்த முறை எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்ட நந்தினி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். பிறகு குறும்புத்தனமான புன்னகையுடன், அச்சச்சோ, முதலில் மகளை பார்த்துக்கொள், பிறகு மகனை பற்றி பேசலாம் என்றாள். இதை கேட்டு இருவரும் சிரித்துக் கொண்டனர். பிறகு நந்தினி ரோகனின் கையை பிடித்துக் கொண்டு, எதுவாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய காதலும் நம்முடைய குடும்பமும் இப்படியே இருக்க வேண்டும் என்றாள். ரோகன் அவளை அணைத்து, ஆம், எப்போதும் என்றான். பிறகு அடுத்த நாள் காலை ரோகன், நந்தினி மற்றும் பொன்னி ஆகிய மூவரும் சேர்ந்து அந்த வயதான பாட்டியின் வீட்டிற்கு செல்ல தயாராகினர். அப்போது பொன்னி உற்சாகத்துடன் துள்ளி குதித்து, அம்மா, அப்பா, அந்த வயதான பாட்டி மீண்டும் நமக்கு சாப்பாடு தருவாங்கள் தானே என்று கேட்டாள். அதற்கு நந்தினி சிரித்து கொண்டே, ஆமாம் என் செல்லம், ஒருவேளை இந்த முறை அவர் உனக்கு ஏதேனும் பழைய கதையும் சொல்வார் என்றாள். பிறகு ரோகன் காரை எடுத்தான். மூவரும் அந்த சிறிய கிராமத்தை நோக்கி புறப்பட்டனர். அந்த மழை இரவில் தான் அவர்களின் வாழ்க்கை மாறியது. வழியில் பொன்னி தன் சின்ன சின்ன பேச்சுக்களால் இருவரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். ரோகனும் நந்தினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். அவர்களின் ஒவ்வொரு மௌனத்திலும் ஒருவருக்கொருவர் சொல்லப்படாத காதல் பேசிக் கொண்டிருந்தது போல. அவர்கள் அந்த வயதான பாட்டி மற்றும் தாத்தா வீட்டிற்கு சென்ற போது அதே அன்பான வரவேற்பு கிடைத்தது. வயதான பாட்டி பொன்னியை அணைத்து, அட, என் பொம்மை எவ்வளவு பெரியவளாகிவிட்டாள் என்றார். பிறகு வயதான தாத்தா ரோகனை பார்த்து, மகனே, இந்த முறை வெறுங்கையுடன் போவாதே, எங்கள் தோட்டத்தில் இருந்து பழங்களை பறித்து கொண்டு போ என்று சொன்னார். இதற்கு பிறகு பின்னர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். பழைய விஷயங்களை நினைத்து கொண்டனர். பிறகு அந்த வயதான பாட்டி தன் இளமை கால கதையை பொன்னிக்கு சொன்னார். அதை கேட்டு பொன்னியின் கண்கள் பிரகாசித்தன. அப்போது நந்தினி அந்த வயதான பாட்டியிடம், பாட்டி, நீங்கள் கொடுத்த அந்த சாப்பாடும் அந்த மழை இரவும் எங்கள் வாழ்க்கையின் மிக அழகான தருணங்களை உருவாக்கிவிட்டது என்றாள். இதற்கு அந்த வயதான பாட்டி புன்னகையுடன், மகளே, அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் ஒவ்வொரு புயலும் ஒரு அழகான நினைவாகிவிடும் என்று சொன்னார். அதன் பிறகு சில மாதங்கள் கடந்துவிட்டன. இப்போது நந்தினியும் ரோகனும் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருந்தனர். பொன்னியும் இப்போது பள்ளிக்கு செல்ல தொடங்கிவிட்டாள். தனது அப்பாவித்தனமான பேச்சால் அனைவரின் மனதையும் கவர்ந்தாள். ஒரு நாள் நந்தினி ரோகனிடம் ஒரு சிறிய கவரை கொடுத்தாள். அப்போது ரோகன் ஆச்சரியத்துடன், இது என்ன என்று கேட்டான். அதற்கு நந்தினி வெட்கத்துடன், திறந்து பார் என்றாள். ரோகன் அதை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு சோனோகிராபி அறிக்கை இருந்தது. அதை பார்த்து ரோகனின் கண்கள் பிரகாசித்தன. அவன் நந்தினியை அணைத்துக் கொண்டு, நிஜமாகவா, மீண்டும் என்று கேட்டான். அதற்கு நந்தினி சிரித்து கொண்டே, ஆம், இந்த முறை நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டேன். டாக்டர் இது ஒரு மகனாக இருக்கலாம் என்று சொன்னார் என்றாள். இப்போது ரோகனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் பொன்னியை மடியில் தூக்கி கொண்டு, பொன்னி, உனக்கு ஒரு தம்பி வரப்போகிறான் என்று சொன்னான். பொன்னி கை தட்டி, வாவ், நான் என் பொம்மையுடன் அவனை விளையாட அனுமதிப்பேன் என்று சொன்னாள். பிறகு நாட்கள் கடந்து நந்தினி ஒரு ஆரோக்கியமான வலிமையான மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு ஆதி என்று பெயரிட்டனர். இப்போது ரோகன் மற்றும் நந்தினியின் குடும்பம் இன்னும் முழுமையடைந்தது. பொன்னி தன் தம்பியின் ஒவ்வொரு குறும்புக்கும் துணை நின்றாள். இருவரின் சிரிப்பொலியில் வீடு அதிர்ந்தது.
ஒரு நாள் ரோகனும் நந்தினியும் தங்கள் திருமண ஆண்டு விழாவில் மீண்டும் அந்த வயதான பாட்டியின் வீட்டிற்கு சென்றனர். இந்த முறை அவர்களுடன் ஆதியும் இருந்தான். வயதான பாட்டியும் தாத்தாவும் ஆதியை பார்த்து, இவன் உங்களைப் போலவே இருக்கிறான். நந்தினியின் கண்கள் ரோகனின் புன்னகை என்றனர். அப்போது பொன்னி தன் சின்ன குரலில் மற்றும் என் கண்ணம் என்று சொன்னாள். இதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். அன்றிரவு குழந்தைகள் தூங்கிய பிறகு ரோகனும் நந்தினியும் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தனர். அப்போது வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அப்போது நந்தினி ரோகனின் கையை பிடித்துக் கொண்டு, நினைவிருக்கிறதா பொன்னி, நீங்கள் நட்சத்திரங்களை கொண்டு வர போயிருக்கிறீர்கள் என்று சொன்னாள். இன்று நீங்கள் உண்மையிலேயே எல்லா நட்சத்திரங்களையும் எங்களுக்காக கொண்டு வந்து விட்டது போல தோன்றுகிறது என்றான். இதற்கு ரோகன் நந்தினியை அணைத்துக் கொண்டு, இல்லை, நீ எனக்காக முழு வானத்தையுமே கீழே இறக்கி விட்டாய் என்று சொன்னான். பிறகு இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். அப்போது மீண்டும் மழை துளிகள் விழத் தொடங்கின. அது அவர்களின் காதல் கதைக்கு மீண்டும் ஒரு முறை ஆசீர்வதிப்பது போல இருந்தது. நண்பர்களே, இதுதான் ரோகன் மற்றும் நந்தினியின் சொல்லப்படாத காதல் கதை. ஒரு மலை துளியில் தொடங்கி நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தை அடைந்த ஒரு கதை. அன்பு, நம்பிக்கை மற்றும் குடும்பத்தின் பலம் அவர்களின் ஒவ்வொரு கடினமான முடிவையும் எளிதாக்கியது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.